ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான டயக்னோசிஸ் நிறைய சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி போகவே வேண்டாங்கிறது நம்மளோட சேனலோட நோக்கமே கிடையாது. நீங்கள் ஆனால் மருத்துவருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மருத்துவரை போய் அணுகணும், இந்த ஸ்பெஷலிஸ்ட்டா அந்த ஸ்பெஷலிஸ்ட்டா, இல்லை ஒரு இயற்கை மருத்துவரை போய் பார்க்கணுமா, இல்லை எத்தனை நாள் நம்ம ஒரு ரெமடிஸை எடுத்து பார்த்துட்டு நம்ம மருத்துவர்கிட்ட போகலாம், அந்த அளவுக்கு எது எமர்ஜென்சியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் உடம்பில் வாதம், பித்தம், கபம் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றியும். ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் வாதம், பித்தம், கபம் பற்றி போட்டிருக்கேன். நிறைய சிம்டம்ஸோட பேஸில் நான் போட்டிருக்கேன். உங்கள் உடம்புல இந்தந்த பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்த வகையினராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம், அதோட ரெமெடிஸும் நான் கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஆனால் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அக்குபஞ்சரோட அடிப்படையிலையும் அதே இது நம்மளோட ஆயுர்வேதத்தில் வாதம், பித்தம், கமம் இந்த ஒரு விஷயம். ஏன்னா பஞ்சபூதங்களோட அடிப்படை நம்ம சொல்லும்போது நிறைய மக்களுக்கு அது புரியறதில்ல. ஸோ அதனால தான் என்னதான் நம்ம ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக இருந்தாலும் அதற்கு ஜென்ரலாக மக்களுக்கு தெரிஞ்ச அந்த வேர்டு என்னென்னா வாதம், பித்தம், கபம் தான். ஸோ ஏன்னா ஒவ்வொரு வாதம், பித்தம், கபம் ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கபம்னு எடுத்திங்கன்னா அதில் நீர்பூதமும் மண்பூதமும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் எல்லாமே அக்குபஞ்சரோட கோட்பாடுகள் ஆயுர்வேதாலையும் இருக்கிறதுனால மக்களுக்கு எளிதாக அது புரியறதுனால தான் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அக்குபஞ்சரோட ஒரு அடிப்படையில் உங்களோட நாக்கை பார்த்தே நீங்கள் எப்படி உங்களோட வாதம், பித்தம், கபம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதற்கு மேலே ஒருபடி போய் ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி நீங்கள் உங்களோட நாக்கிலே தெரிஞ்சுக்கலாம். எந்த உறுப்பில் உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. இப்போது அட் ப்ரெசண்ட் ஒரு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு எனக்கு ஸ்கின் அரிக்குது, ரெட்டாக வருதும்பாங்க. நாங்கன்னா சிம்டம்ஸ் ரெட்டாக வருதா, இல்லை உங்களுக்கு கருப்பாக வருதா தடிமனா, இல்லை அதுவாக போயிடுதா, இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் கேட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணுறது உண்டு ஃபோனில் யாராவது கேட்கும்போது. ஆனால் அதே இது நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கே இப்படி ஒரு அலர்ஜி வருதுன்னா அது ஃபுட் அலர்ஜியா, டேப்லெட் அலர்ஜியா, இல்லை எந்த உறுப்போட அலர்ஜி இப்படி வருது அப்படிங்கிறத உங்களோட நாக்கை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுக்குறேன். அந்த இமேஜ் எங்களோட அக்குபஞ்சரோட அடிப்படையில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முன் போர்ஷனில் ஹார்ட் போட்டிருப்பாங்க, அடுத்த லங்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுமே நம்மளோட நாக்கில் எந்த போர்ஷனை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஒரு ஆர்கன் சார்ட், உங்களோட ஆர்கன் மேப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட நாக்கில் உறுப்புகளின் பிரதிபலிப்பு அக்குபஞ்சரின் அடிப்படையில். ஸோ நீங்கள் வேணால் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட உங்கள் நாக்கில் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நம்பினதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பெரிய விஷயங்கள் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் கோவிட் டைமில் நிறைய அக்குபஞ்சர் மருத்துவர்களும் நிறைய மாற்று மருத்துவர்கள் எல்லாமே நேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாக்கோட ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி அந்நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மேப் பாருங்கள். அந்த மேப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்த இடத்துல என்ன விஷயங்கள் நாக்கில் பிரதிபலிக்குதுங்கிறத பொறுத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர்கன் எங்கெங்கே இருக்குதுன்னு அந்த சார்ட் பார்த்து நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கடுத்து வரும்போது பாருங்கள், 2 கேட்டகரி தான் அக்குபஞ்சரில். ஒன்று ஹீட், இன்னொன்று கோல்டு. ஸோ அப்போது நீங்கள் உங்கள் நாக்கில் எந்த இடத்துல மாற்றம் இருக்குது, ரொம்ப சிகப்பாக, அதாவது ஹீட்னால் சிகப்பாக இருக்கும். அதே இது கோல்டு அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு பேலாக இருக்கும், இல்லைனா ஒரு ப்ளூயிஷாக இருக்கும். ஸோ ப்ளூயிஷ்னால் ரொம்ப டார்க்காக ப்ளூவாக போயிடுச்சுன்னா அது வேறு. ஸோ ஒரு மாதிரியான ஒரு மாதிரி ரொம்ப கலரே இல்லாமல் கொஞ்சம் பேலாக கூட இருக்கும். ஸோ பட் ரெட்டாக இருக்குது அப்படின்னா அது ஹீட் கேட்டகரி. ஸோ உடம்பில் ஹீட் அந்த பர்டிகுலர் உறுப்பு எந்த இடத்துல அப்படி சிகப்பாக ரொம்ப மாறி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அந்த உறுப்பில் தான் இம்பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த உறுப்புக்குரிய
ரெமெடிஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய சேனல்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் அப்படின்னா லிவரை வந்து டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன ரெமெடிஸ் அப்படின்னு போட்டாலே இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் இருக்குது. நம்மளோடதுலேயுமே ஒவ்வொரு உறுப்புகள் பற்றி அக்யூபஞ்சரோட அடிப்படையில் சுவைகளின் அடிப்படையில் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சுவைகளின் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு வீடியோ என்னோடய ப்ளேலிஸ்ட்லேருந்து எடுத்திங்கனாலே அந்த ஒவ்வொரு உறுப்பு நீங்கள் எந்த உறுப்புன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட சுவைகளை நீங்கள் ஈஸியாக பார்த்து எந்த சுவை கொடுக்கணுங்கிறத நீங்கள் எடுக்கலாம். ஸோ அண்ட் வாதம் பித்தம் கபம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போது வாதம் பித்தம் கபம் அப்படின்னா இப்போது ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களோட நாக்கு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நாக்கோட ஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ நான் சொன்னேன் எந்த இடத்துல என்ன கலராக இருக்குது, ஹீட் கேட்டகரி கோல்டு கேட்டகரின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட நாக்கோட ஸ்ட்ரக்சர், அதாவது தடிமனாக ஒரு மாதிரி பொந்துன்னு நிறைய பேருக்கு இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஸோ மாதிரி நாக்கு வந்து தடிமனாக பொந்துன்னு ஒரு மாதிரி வந்து வலுவலுன்னு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்குனாலே கண்டிப்பாக அவங்க வந்து கபம், உடம்பில் கபம் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு செரிமான பிரச்சனை நிறையா இருக்குது, டைஜஷன் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஈஸியாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், கபம் டைப். அதே மாதிரி பித்தம் டைப் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெட் கலரில், அதாவது நார்மல் டங்க்குனால் நம்மளுக்கு கலரே தெரியும், ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷ். ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் ரெட்டிஷாக லீனாகவும் இருக்கும். நிறைய பேரோட லிப்ஸ் நம்மளோட டங்க் பார்த்திங்கன்னா தடிமன் இல்லாமல் ரொம்ப லீனாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு அதில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா பித்தம் வந்து அதிகமாக இருக்கும், பிபியும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அவ்வளோ இன்டெப்த்தாக போகலைனாலும் ரொம்ப உங்கள் நாக்கே வந்து தடிமனாக ஷைனிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு கபம் டைப் தான். ஸோ ரொம்ப கபம் அதிகமாக சேர்ந்துருக்கு. ரெட்டாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹை பித்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். உடம்பு சூடு அதிகமாக இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக எந்தெந்த ஆர்கன் ரொம்ப ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆர்கன் மேப் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்போது இதில் வந்து கபம் சொல்லியாச்சு, பித்தம் சொல்லியாச்சு. அப்போ வாதம் டச் பண்ணவே இல்லை. ஸோ வாதம் எப்படின்னா எல்லா வகையினருமே ஓரளவுக்கு வாதம் மிக்ஸ்டாக தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த வாதம் கேட்டகரி வந்து தனியாக சொல்கிறதில்ல. ஆனால் கூட ரொம்ப இன்டெப்த்தாக வாதம் தான் அவங்க உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா கிராக்ஸ் வந்து அவங்களோட நாக்குலேயே நல்ல பிளவுகளை வந்து நிறைய பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த பிளவுகள் எந்த இடத்துல இருக்குது, இப்போ சப்போஸ் ஹார்ட்டோட பிளேஸில் நுனி நாக்கில் அந்த ஆர்கன் மேப் படி அங்கே பிளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹார்ட் ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் கூட அதுக்கு வந்துட்டு தேவையான ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அதே இது லிவர் பிளேஸில் ரெட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ லிவர் ஹீட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த கோல்டு அந்த இதை இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுடைய வாதம் பித்தம் கபத்தையுமே இப்போ வந்து ஹார்ட் பிளேஸில் ரொம்ப ரெட்டாக இருக்குன்னா அப்போ அது ஹார்ட்டில் பித்தம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ உள்ளே பார்த்தீங்க உள்நாக்கு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூபி பிளாடர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கருப்பு கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும், எல்லா இடமும் நிறைய பேருக்கும் ஒன்றாவே இருக்காது. ஸோ அப்போ அங்கே பார்க்கும்போது அந்த நீர் பூதங்கள், அதாவது கிட்னியும் யூபியும் கோல்டு தன்மை, அதாவது ரொம்ப நீர்த்தன்மையாக இருக்குது, அங்கே நீர்த்தன்மை இருக்குது, ஆனால் முன்னாடி ரெட்டாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி அந்த ஒரு ஆர்கன் மேப் வச்சு ஒவ்வொரு ஆர்கன்லேயும் உங்களோட வாதம் பித்தம் கபம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலாக உங்களோட டங்க் பொதுன்னு ஈரப்பதத்தோடு இருக்கா, அப்போது அது வந்து கபம். ரெட்டாக இருக்கா, ஸோ அப்போ அது வந்து பித்தம் அப்படின்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலான டங்கோட ஸ்பேஸ், நாக்கோட அதோட ஒரு தடிமன், அதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஆர்கன் மேப் வச்சு
அந்த ஒரு ஆர்கனை கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் ஆர்கனில் வாதம் பித்தம் கபம் ஈரப்பதமாக இருக்கா சூடாக இருக்கா இல்லை எதுவும் கிராக் இருக்கா வாதத்தோட சம்பந்தமாக அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் அக்குபஞ்சரில் இருக்குது. அதாவது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கில் அப்படியே பல்களோட டீத் மார்க் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அந்த டீத் மார்க் நிறையா பேரோட டங்கில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ளீன் அதாவது மண்ணீரல் நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு. அக்யூபஞ்சரோட அடிப்படையில் எந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மண்ணீரலோட பாயிண்ட்ஸை எடுக்காமல் பண்ணவே முடியாது. ஏன்னா மண்ணீரல் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா திரவங்களையும் கடத்துறதுக்கும் ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக டெட் ஆகிறது எல்லாமே மண்ணீரலோட இம்பேலன்ஸ் அண்ட் கவலைகள், ரிப்பீட்டட் ஒரீஸ், மனக்குழப்பம், இது எல்லாமே ஸ்டார்டிங் மண்ணீரல் தான் அக்குபஞ்சரோட கோட்பாடுகள் படி. ஸோ அப்போ உங்களோட நாக்கில் நிறைய சைடில் டீத் மார்க் இருக்கான்னு பாருங்கள். இருந்தாலே உங்களுக்கு இமோஷன் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்கள் தீர்வுகள் எடுத்தாக வேண்டும். அதை சரி பண்ணால் தான் உங்களோட மித்த உறுப்புகள் சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் ரொம்ப டெப்த்தாக பாருங்கள். ஓகே, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். சின்னதாக நான் இதை எப்படி கை வைத்தியம் பண்ணலாம். பெரிய லெவலில் இருக்குன்னா உங்கள் மருத்துவர் அணுகலாம். பட் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே ஒரு ரெமெடிஸ் ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய அக்குபஞ்சர் வீடியோஸ் ஆர்கன் பேஸ்டுன்னு வீடியோஸ் இருக்குது. அதுவும் சுவை மருத்துவம்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அந்த சுவைகளே எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்கள் உடம்புல கபம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட கபத்தை குறைக்கணும் அப்படின்னா நிறையா கசப்பு சுவைகள், அதாவது கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே, அது மாறுற வரைக்கும் கசப்பும் துவர்ப்பும் எடுக்கும்போது உங்களுடைய கபம் குறையிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி வாதம் புளிப்பும் கொஞ்சமாக ஸ்வீட்டும் சேர்ந்து எடுக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற வாதம் குறையிறத பார்க்கலாம். பித்தம், உங்கள் உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்வீட் அப்படின்னா நல்ல விதமான இனிப்பு உங்கள் உடம்புல பித்தத்தை குறைக்கும். பட் இதை விட இன்னும் இன்டெப்த்தாக அந்த சுவை மருத்துவம் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு சுவை பற்றின விஷயங்களும் எப்படி ஒவ்வொரு ஆர்கனோட சுவை இருக்குங்கிறதும் புரியும். இப்போ நான் ஜென்ரலாக வாதம் பித்தம் கபம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சுவை, அதாவது இப்போ துவர்ப்பு அப்படின்னா வெந்தயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளிப்பு அப்படின்னா நெல்லிக்காய், எலும்புச்சை, துவர்ப்பு பிட்டர் கசப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் இஞ்சி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதோட சம்மந்தப்பட்டிருக்கு சுவைகளின் மருத்துவத்தில். ஸோ அப்போது ஜென்ரலாக இந்த வீடியோவில் உங்களோட டங் டயக்னோசிஸ் பார்த்துட்டு நீங்கள் வாதம் பித்தம் கபம் எந்த ஆர்கன்லேயும் கம்மியாக இருக்குன்ற வரைக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சுவைகளோட அடிப்படையில் சரி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, நான் நிறைய வாதம் பித்தம் கபமில் செப்பரேட்டாக அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெமெடி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மூலமாக தீர்வுகள் இருக்குது. ஸோ ஒரே வீடியோவில் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ நீங்கள் அதனால் அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாக கூட இதுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். ஒவ்வொரு ஆர்கனுடைய வாதம் பித்தம் கபத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ரலாக ஒரு சின்ன விஷயம் பார்க்குறீங்கன்னா இதில் முத்ரா என்னால் கொடுக்க முடியும். கொஞ்சம் ஈஸியாக ஒரே லைனில் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்கள் உடம்புல உங்கள் டங் டயக்னோசிஸ் படி வாதம் அதிகமாக இருக்குது, நிறைய கிராக்ஸ் இருக்குது, நிறைய ட்ரைனஸ் இருக்குது. வாதமோட தொடர்புடையது ட்ரைனஸ். ஸோ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று வாதம், இதுதான் நம்ம இதில் வாதம். ஸோ வாதத்தை பேலன்ஸ் பண்ணலாம் முத்ரா மூலமாக. இல்லை அதிக வாதம் இருக்குது அப்படின்னா வாதத்தை ரெடியூஸ் பண்ணலாம். இந்த விரலை கொண்டு போய் இப்படி அடியில் வச்சு நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்கள் உடம்புல வாதம் ரெடியூஸ் ஆகும். 10 நிமிஷங்கள் இருவேளை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது தான். அதுக்கப்புறமா பித்தம். ஸோ உங்கள் உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆதிமுத்திரை. ஸோ ஆதிமுத்திரை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் உடம்புல அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்குரிய நீர் அதிகமாகும். அப்படி இல்லை அப்படின்னா நீர் முத்ராவும் பண்ணலாம். இது நீர் முத்ரா.
ஆதி முத்திரை வந்து இந்த பெருவிரல் கொண்டு போய் இதில் அடியில் சுண்டு விரலை வச்சு இப்படி மடிச்சிட்டோன்னா இது ஆதி முத்திரை. ஸோ இதுவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீர் முத்ராவும் பண்ணலாம். உடம்புல நீர்த்தன்மை அதிகப்படுத்தும் போது பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து கபம். கபம் குறையிறதுக்கு கப நாசிக் முத்ரா. ஸோ இந்த 2 விரலையும் மடித்து, அதாவது சுண்டு விரலையும் மோதிர விரலையும் மடித்து பெருவிரல் அது மேலே வச்சு இப்படி நீட்டுறது மூலமாக உடம்புல வந்து அதாவது நீர்த்தன்மை, கபம்க்கு தேவையான நீரும் மண்ணும் ரெடியூஸ் ஆகிட்டு மித்த பூதங்கள் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக உங்கள் உடம்புல எல்லா பூதங்களும் பேலன்ஸ்டாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதன் மூலமாக அட்லீஸ்ட் பெரிய டெப்த்தாக அதோட ரெமெடிஸ் கொடுக்கலனாலும் டங் டயக்னோசிஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன்னா ஸோ அது ஒன்று பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த முத்திரைகள் மூலமாக நீங்கள் குறைக்கலாம். அப்படி இல்லைன்னா சுவை மருத்துவம் பார்த்து சுவை மருத்துவம் மூலமாக உங்கள் உடம்புல இருக்கிறத நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். வாதம் பித்தம் கபத்தை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே வாதம் பித்தம் கபமை தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் எந்த பர்டிகுலர் ஆர்கனில் வாதம் பித்தம் கபம் இந்த 3ல் எது இம்பேலன்ஸ்டாக இருக்குங்கிறதையும் நீங்கள் அந்த ஆர்கன் மேப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ரெமெடிஸை வீட்டு மருத்துவம், வீட்டு குறிப்புகள் மூலமாக வீட்டில் அடுப்பாங்கரையில் இருக்கிற சில விஷயங்கள் சுவைகளின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்கள் விரல்களிலேயே முத்திரைகள் மூலமாக கண்டிப்பாக உங்களோட இந்த வாதம் பித்தம் கபம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா, ஏன் நம்ம இவ்வளோ தெளிவாக இந்த டங் டயக்னோசிஸ் பற்றி சொல்கிறோன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே ரெமெடிஸ் வந்து தெரியுது. ஆனால் அந்த ரெமெடிஸை எல்லாருமே சிம்டம் பேசிஸ்லேயே எடுக்கும்போது ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற எல்லா சிம்டம்ஸும் எனக்கு இருக்குது, அப்போ இது எனக்கு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரில் வருவாங்க. பட் ஆனால் நீங்களாகவே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக, ஏன்னா உங்களால் பல்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அப்போ பல்ஸ் பார்க்க முடியாதுன்றப்போ சிம்டம்ஸும் நிறைய விஷயங்களோட சில சிம்டம்ஸ் தொடர்புடையது. ஸோ ஒரே சிம்டம்ஸ் 2-3 வியாதிலையும் 2-3 பிரச்சனைகள்லையும் நம்மளுக்கு வருது இல்லையா? ஸோ அதனால இந்த டங் டயக்னோசிஸ் ஒவ்வொருத்தருமே வீட்டில் உங்கள் குழந்தைகள் வாயில் கூட எதனா பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நுனி நாக்கில் ஒரு புண்ணு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஏதோ ஆன்சைட்டியாக இருக்காங்க, ஸோ படபடன்னு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உடனே ஹார்ட்டு பிரச்சனையாக இல்லை, அதுக்குரிய இமோஷன் ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது, ஸோ அது இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு தான் பார்க்கணும். எதையுமே பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. ஐயோ இது வீக்கா, அப்போனா என்னோடய கிட்னியே பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எப்பயுமே நம்மளாக டயக்னோசிஸ் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கவே கூடாது. அது வந்து கூடுதல் பயம்தான் உண்டு பண்ணும். ஸோ இதில் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு இப்படி சிம்டம்ஸாக காமிக்குது. அதோட ஒரு சிம்டம் எங்கேயோ இருக்குது, அந்த சிம்டம்க்கு எந்த உறுப்பு காரணங்கிறத என் டங்கில் நான் புரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சுவை மருத்துவமோ இல்லை அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸோ ஆரல்ஸ் நம்மளோட முத்ரா மூலமாகவோ நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணுறோம். முடியாத பட்சத்துக்கு அடுத்து நம்ம நேரில் நம்மளோட ரெகுலராக நம்ம பார்க்குற மருத்துவர்களை போய் பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு காண்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயம், இந்த வியாதி எனக்கு இருக்குது, அந்த வியாதி எனக்கு இருக்குது, அதுக்குரிய ரெமெடி வேணும்னு தேடுதலை விட இது ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தான் வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரை பற்றியும் அவங்களோட உடம்புகளை பற்றியும் கேர் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு டயக்னோசிஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.